கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்திலே அநேக காரியங்கள் நமக்கு ஆலோசனையாக கொடுத்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டியது நமது கடமையாக இருப்பதனாலே இந்த நாளிலும் ஆண்டவர் உடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 33:11. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். நாம் எந்தெந்த காரியத்தை விட்டு பிரிய வேண்டும், எந்தெந்த காரியத்தை விட்டு பிரியக்கூடாது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். சில காரியங்களை பிரிந்து செல்ல வேண்டிய காரியம் உண்டு, சில காரியங்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்ற காரியங்களும் உண்டு. இவற்றை நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோசுவா என்பவன் இங்கே சொல்லக்கூடிய காரியம் வாலிபன் என்று போடப்பட்டிருக்கிறது. வாலிப பிரயாணத்திலே அநேக காரியங்கள், இச்சைகள், இவைகள் எல்லாம் உள்ளத்திலே வரும். உள்ளத்திலே வந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அந்த ஆசீர்வாத கூடாரத்து வாசலிலே அவன் ஒவ்வொரு நாளும் விட்டு பிரியாது இருந்தான் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே முன் பகுதியிலே சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். மோசே பாளையத்துக்கு திரும்பி போயாச்சு. பிரதான ஆசிரியராக இருக்கக்கூடிய மோசே வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் தேவ மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த யோசுவா வாலிப பையன் தான். வாலிப பையன் ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாத கூடாரமாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவனுடைய சமூகத்திலே என்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை விட்டு பிரியக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை விட்டு பிரியக்கூடாது. தேவனை விட்டு பிரியாமல் தேவனோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். வேலைஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியில இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலே இருந்தாலும் சரி, கிச்சன்
நீச்சல் இருந்தாலும் சரி, வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு நாம் பிரியக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய துதி சோதரங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எனவே தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் யோசுவாவை குறித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு வாலிபன். அது மாத்திரமல்ல, பணிவிடைக்காரன். அவன் ஒரு பணிவிடைக்காரன். அவன் யாரு? யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாக இருக்கிறார். மூன்றாவது கோத்திரத்தின் தலைவனாக இருக்கிறார். சில இடத்துல அங்கே கானான் தேசத்தை போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவன் தான் தலைவனாக போனான். யோசுவா தான் ஒரு கோத்திர தலைவனாக போனான். அப்போ பார்க்க கோத்திர பிரபு என்று சொல்லப்படுது. கோத்திர பிரபு என்று சொல்லப்படுது. இப்படி அவனுக்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். கோத்திர பிரபு, பணிவிடைக்காரன், வாலிபன் என்ற ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அழைத்தார். அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல இருந்தாலும் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் கர்த்தரை விட்டு பிரியாது இருந்தான். எனவேதான் அவன் கானான் தேசத்தை கேட்டு பார்க்க போகக்கூடிய நேரத்திலே கூட 10 பேர் துச்சனை செய்து அறிவித்தார்கள். ஆனால் யோசுவா என்ன செய்தான் என்று சொன்னால், யோசுவா நற்செய்தியை அறிவித்தார். அவர்கள் எல்லோரும் 10 பேர் என்ன சொன்னாங்க? அவர்கள் எல்லோரும் ராட்சசர்கள் போல இருக்கிறார்கள், நாம் எல்லோரும் வெட்டிகளை போல இருக்கிறோம், அவர்களை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் துச்சனை சொன்னார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் பார்த்தா எப்படி பார்ப்பார், ஆண்டவர் பார்த்தா எப்படி பார்ப்பார், அந்த பார்வையை பார்த்தார். யோசுவா பார்த்தார். யோசுவா பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லோரும் வெட்டிகளை போல இருந்தார்கள், இவர்கள் ராட்சசரை போல இருக்கிறார்கள். இல்லையா? இப்படி அவருடைய பார்வை எப்படி இருந்தது? தேவன் பார்த்தால் எப்படி பார்த்தால் பார்வை அவர்களுக்குள்ள இருந்தது. அவன் அங்கிருந்து வரக்கூடிய நேரத்தில் யோசுவாவும் காலேபும் என்ன செய்தாங்க? அங்கிருந்து வரக்கூடிய நேரத்தில் அவர் திராட்சை கொலையை கொண்டு வந்தார்கள். அங்கிருந்து பெரிய திராட்சை கொலையை கொண்டு வந்து அந்த தேசத்துடைய செழிப்பை குறித்து பேசுகிறார்கள். மாத்திரமல்ல, அங்கே பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த தேசத்தை நாம் எளிதாக சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். 10 பேர் என்ன சொன்னாங்க? அதை நாம் சுதந்திரிக்க முடியாது, அரணான் கோட்டை இருக்கிறது, அவையெல்லாம் ரொம்ப அரணான் கோட்டை இருக்குது, ராட்சசர்கள் அங்கே இருக்கிறார்கள், பலவான்கள் அங்கே இருக்கிறார்கள், நாம் அந்த இடத்துக்கு போகவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 2 பேர் சொன்னாங்க, இவருடைய பார்வை இருந்தது, கர்த்தர் பார்த்தால் எப்படி பார்ப்பாரோ அதே போல பார்வை இவர்கள் பார்த்தார்கள். அப்போ இவரோட கர்த்தர் இருந்ததுனாலே இவருடைய பார்வை, ஆவிக்குரிய பார்வை என்ன இருக்கிறது? எங்கள் வெட்டிகளை போல இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இருப்பாயானால் உன் பார்வைக்கு எல்லாமே அனித்தியமாய் தெரியும். உன் பார்வைக்கு எல்லாமே அது சின்ன காரியங்கள் போல தெரியும். பெரிய காரியம் தான், முடியாத காரியம் தான். ஆனால் கர்த்தரோடு நீ இருப்பாயானால் உன்னோடு நீ பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கோ, கர்த்தர் பார்த்தால் எப்படி பார்ப்போ அதே போல நீ பார்ப்பேன். சொல்லாமா? எனவே தேவ பிள்ளைகள் நம்முடைய காரியங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த பார்வை நமக்குள்ளே இருக்க வேண்டும். 2வது, சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு சின்ன ஒரு வாழ்க்கை, அதாவது சின்ன ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் வேலை கிடைக்கலாம், அல்லது திருமணம் கிடைக்கலாம், திருமணம் செய்யலாம், அப்புறம் வேலை ஒரு கார் கிடைக்கலாம், ஒரு 2 வீலர் கிடைக்கலாம். எது கிடைத்தாலும் கிடைத்த உடனே என்ன செய்யணும் சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகக்கூடிய ஜனங்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இது என்ன கேட்டீங்கன்னா, உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி போக முடியாது. என்ன கோடி கோடியா பணம் இருந்தாலும் சரி, கோடி கோடியா கார் இருந்தாலும் சரி, பங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மாதிரி போக முடியாது ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆனால் ரட்சிப்புக்குள் வந்த பிள்ளைகள் அநேகர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு சின்ன வாய்ப்பு, சின்ன ஒரு வேலை கிடைத்து விட்டா போதும். அது வேலைக்கு போனவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, லேட்டா வருவாங்க. ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஓட்டி இருந்தது, அர்ஜென்ட் வேலை இருந்தது, வேலைக்கு போயிட்டேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க.
இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவர் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனே வரமாட்டாங்க. என்னன்னா குழந்தை சாக்கு போட்டு வரமாட்டாங்க. குழந்தை இருக்குது, குழந்தை வருது, ஆனால் நான் வர முடியாது அப்படின்னுவாங்க. இப்படிலாம் சொல்லி சாக்கு போக சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேவனை விட்டு வழி செல்லக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில யோசுவா என்ன செய்தார்? தேவனை விட்டு விலகாமல் இருந்தார். ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தார். காரணம் என்னவென்று சொன்னார், ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? ஆசீர்வாத கூடாரத்தில் என்ன நடக்கும் தெரியுங்களா? அங்க பரிசுத்து வருவார்கள். அநேகர் பரிசுத்து வருவார்கள். என்ன பரிசுத்துவார்கள்? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதெல்லாம் செலுத்துவதற்கு வருவார்கள். ஆசனமா இருக்கக்கூடிய அந்த மோசையோ ஆரோனோ என்ன செய்வார்கள்? அங்கே பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தக்கூடிய நேரத்தில் அந்த பலியெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார். ஆனா அந்த யோசுவாவுக்கோ பலி செலுத்த வேண்டிய அவசியம் வரல. ஏன் யோசுவாவுக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் வரல? ஏன் கேட்டீங்கன்னா அவன் எங்க இருந்தான்? ஆசீர்வாத கூடாரத்திலே இருந்தான். அப்போ வெளியில நீ போகக்கூடிய நேரத்தில் உனக்குள்ளே பாவம் வந்துவிடும். உனக்குள்ளே பாவம், ஏதாவது ஒரு பாவம் உள்ளே வந்துவிடும். அந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்யும்படியாக நீ ஏதாவது பலி செலுத்த வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பாவம் அணுகாமல் காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் இவன் பார்த்துட்டே இருப்பான். வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஆசாரியர் போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஷெக்கினா மகிமை அங்கே இறங்கும். ஷெக்கினா மகிமை அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மகிமை இறங்கக்கூடிய மகிமையை அவன் கண்ணால பார்ப்பான். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு நீ பிரியாமல் இருப்பாயாக, அந்த இடத்துல நடக்கக்கூடிய மகிமை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருபைகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நீ பார்த்து 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 அந்த காரியங்களிலே பாவம் இல்லாமல் காத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை தரிசிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? அப்போ தேவ சமூகத்திலே ஆசீர்வாத கூடாரத்திலே ஷெக்கினா மகிமை இறங்குவதை அவர் கண்டார் என்று சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, தேவனை காப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். என்ன சொல்லாமா? அங்கே தாவீது சொல்லுகிறார், தேவ சமூகம் எனக்கு இன்பமானது என்று சொல்லுகிறார். சிலருக்கு தேவ சமூகம் இன்பமாய் இருக்கும், சிலருக்கு தேவ சமூகம் அருவருப்பா இருக்கும், போர் அடிக்கும். அவர் வேதத்தில் இருக்குது. வேதத்தில் யார் சொன்னார்? எரேமியா 15:17. எரேமியா 15:17. எரேமியா 15:17. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து பழி கூறுவதில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என்னது? அப்போ தேவ சமூகத்திலே இவன் உட்கார்ந்து இருக்கிறார். இவனுக்கு சலிப்பு எப்போ வந்தது? தேவ சமூகத்திலே உட்காரக்கூடிய பிள்ளைகளுக்கு சலிப்பு எப்படி வரும்? சலிப்பு வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபத்துக்கு உட்கார்ந்தா சலிப்பு வரும். ஜெபத்துக்கு உட்கார்ந்தா ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க உட்காரக்கூடிய நேரத்தில் சோர்வு வரும். ஜெபிக்க உட்காரக்கூடிய நேரத்தில் ஒரு சலிப்பு. அப்புறம் ஜெபம் பண்ணலாம், சாயங்காலம் ஜெபம் பண்ணலாம், காலையில் ஜெபம் பண்ணிக்கலாம், நைட்டு ஜெபம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி நேரத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு சலிப்பு. அந்த சலிப்பு வந்தாலே என்ன நடக்கும் சொன்னா, உன்னால ஜெபிக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். எரேமியா பாருங்க, தேவ சமூகமா இருக்கான், அவனுக்கு சலிப்பு வந்தது. ஏன் அவனுக்கு சலிப்பு வந்தது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாமே தேவனை உண்மையாக பின்பற்றி அவன் வரவில்லை. தேவனை உண்மையாக பின்பற்றக்கூடியவனாக இருப்பானாக அவன் என்ன செய்திருப்பான் சொன்னார்? சலிப்பு அவனுக்கு வராது. அவனுடைய வாழ்க்கையிலே உற்சாகம் வரும். அவன் வாழ்க்கையிலே நல்ல ஒரு காரியங்கள் அவன் செய்ய முடியும். தேவ சமூகம் என்ன சொல்லிருக்கிறாங்க? தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லிருக்கணும்? தாவீது என்ன சொன்னான்? தேவ சமூகம் எனக்கு
இன்பமானது சொல்லலாம். இப்ப என்ன சொல்லிக்கணும்? எப்படி சொல்லிக்கணும்? தேவ சமூகம் எனக்கு எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு பிளஸண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கணும். இவன் அதை சொல்லல, தேவ சமூகம் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அங்கே அவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த வசனத்தை வாசிப்போம். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தை நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பி. சலிப்பு என்னை நிரப்பினே. கர்த்தரா நிரப்புறார். சலிப்புனாலே கர்த்தர் நிரப்புறாரா? சலிப்பு கொடுக்குறது யாரு? பிசாசு கொடுப்பான். சலிப்பு கொடுக்குறது யாரு? பிசாசு கொடுப்பான். அப்ப சலிப்பு உண்டாக்கக்கூடிய பிசாசு கூட இருக்கிறார். அப்ப நீ யாரு கூட வாசம் கொடுக்கிற? தேவனோட கூட நீ இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு சலிப்பை கொடுக்க மாட்டார். உனக்கு உற்சாகத்தின் ஆவை தந்து தேவன் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உனக்கு கொடுப்பார். இரண்டாவது ரோமர் நிருபம் 8:36. முதல்ல என்ன பண்ணா? கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே குற்றம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே வாசிக்கிற நேரத்தில் மீண்டும் வாசிக்கிற வசனத்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இதுதான் முக்கியமான காரியம். கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று இங்கே அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பவுல் சொல்லுகிறார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவை நாம் விட்டு பிரியக்கூடாது. ஆமென். நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்து, ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் என்ற சிந்தை உடம்புல இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்ற சிந்தை உடம்புல இருக்குமானால் அவரை விட்டு பிரிவதற்கு ஒரு மனசே இருக்காது. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதிலே எந்த அன்பை வைத்திருந்தாரோ அதே அன்பு இன்றைக்கு ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய அந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறோமா? தேவனிடத்தில் நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம்? ஆனால் தான் வெளிப்படுத்த சொல்றார், ஆதிலே இருந்த அன்பை விட்டாயே என்று சொல்கிறார். ஆதிலே இருந்த அன்பு என்னாச்சு? தனிந்து போய்விட்டது, குறைந்து போய்விட்டது. அந்த அன்பு குறைந்து போய்விடுகிறது. கணவனை கூட மேரேஜ் பண்றாங்க, யாரும் தவறா நினைக்காதீங்க. கணவனை மேரேஜ் பண்றாங்க, கொஞ்ச நாள் ஆன உடனே, ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆன உடனே அவருடைய அன்பு என்ன ஆகும்? தனிந்து போய்விடும், தனிந்து போய்விடும். அந்த அன்பு தனிந்து போகக்கூடிய நேரத்தில் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்க. அவர்களுடைய வார்த்தைகள் மாறும், செய்திகள் மாறும், செயல்பாடுகள் மாறும். ஆனால் தான் அன்பு தனிந்து போகக்கூடிய நேரத்தில் தான் சில பிரச்சனைகள் உண்டாகும். அதிலே இருந்த அன்பை நாம் கண்டினியூஸா இருப்போம். நாம் ஆண்டவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர், அந்த அன்பை கணவன் மீது செலுத்த வேண்டும், மனைவி மீது செலுத்த வேண்டும் என்ற அந்த அன்பு இல்லாமல் போவது காரணம் என்ன என்று சொன்னால், அதிலே இருந்த அன்பு குறைந்து போகிறது. அந்த குறைந்து போவதற்கு காரணம் என்ன? சாத்தான் உள்ள வந்து என்ன பண்றான்? அந்த அன்பை குறைச்சிடுறான். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள சில கசப்புகள், சில வெறுப்புகள், சில செயல்பாடுகளை கொண்டு வந்து உள்ளே வைத்து விட்டு அந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான்? குறைச்சிட்டே வரான். அப்ப அந்த குறைச்சிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, அன்பு தனிந்து போகக்கூடிய நேரத்தில் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழல் வருகிறது. முதலை இழக்க வேண்டிய சூழல் வருது. சில குடும்பங்களிலே டைவர்ஸ் வருகிறது. ஏன் டைவர்ஸ் வருகிறது என்று சொன்னால் அன்பு தனிந்து போகிறது. வேதத்தில் 11ஆம் அதிகாரம் 1 என்ன சொல்றது? அன்பு சகலத்தை தாக்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை விட்டு நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் அன்பை விட்டு விலகி போகிறோம். அப்போ அன்பு செலுத்தக்கூடிய
பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நம்மை நேசிப்பதனாலே அவரை விட்டு நாம் பிரியாமல் இருக்க வேண்டும். அதை 8:39 வாசகம் கேள. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப இது யாருடைய அன்பு? நம்முடைய அன்பு. நம்முடைய அன்பு எது இருந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாமும் கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்த வேண்டும். கிறிஸ்து நம்ம மேல் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். நாமும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஆமென். அந்த கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, இது பிரிப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் விட்டு நம்ம பிரிப்பது எது என்று சொன்னா ஐஸ்வர்யம், தரித்திரம். இது ரெண்டு தான் ஆண்டவர் விட்டு நம்ம பிரிக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, நான் அதிகமான ஆசீர்வாதத்தை விட்டு பிரித்து போகாமலும் அந்த அதிகமான அந்த ஏழை நிமித்தம், தரித்திர நிமித்தம் நாம் உம்மை மறுதலிக்காமல் இருக்கும்படியாகவோ அன்றன்றைக்கு உள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். சொல்லலாமா? அன்றன்றைக்கு உள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், அன்றன்றைக்கு உள்ள ஆதாரத்தை எனக்கு தாரும், அன்றன்றைக்கு உள்ள தேவையை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், நாம் தேவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை போதும் என்ற மனதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை பற்றிக் கொண்டு கர்த்தரோடு வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, யோபு சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாருன்னா, என்னை கொன்று போட்டாலும் என்ன பண்ண மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகள் அவர் நம்மை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப யோபு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது. இருந்தாலும் அவன் என்ன செய்தான்னு சொன்னார், அவன் கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரியாமல் என்ன செய்தான்? கிறிஸ்துவோடு இருந்தான், கிறிஸ்துவோடு வாழ்ந்தான், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடிய நேரத்திலே தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை கனம் பண்ணி ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லாம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:24 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:24. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் பாருங்க. அந்த இடத்துல யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விழாக்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்பிடிப்புகளிலும் பசியினாலும் தாகத்தினாலும் அநேக முறை உபவாசங்களினாலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்குகிறது. ஒருவன் பலவீனனானாலும் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாமல் இருக்குமோ? இங்கே சொல்லக்கூடிய காரியம் எத்தனை தடவை அடிபட்டான்? அவன் 5 தடவை. எத்தனை தடவை அடிபட்டான் பாருங்க. ஒன்று குறைய 40 26. யூதர்களால் ஒன்று குறைய 40 5 தரம் அடிபட்டேன். அப்படியே எத்தனை அடி வாங்கியிருப்பான்? 195 அடி வாங்கியிருப்பான். ஆண்டவரோட அப்பா ஆண்டவர் எத்தனை அடி வாங்கினார்? ஒன்று குறைய 40 அடி. அப்போ 39 அடி ஆண்டவர் வாங்கினார். ஆனால்
இல்லை, அதோட எதிர்ப்பு மடங்கு பாரு. அப்போ ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருந்தா ஆண்டவர் பட்ட பாடுகளை காட்டிலும் அதிகமான பாடுகள் நீ பாடணும். என்ன சொல்லாம ஆண்டவரை விட அதிகமான பாடுகள் நீ பாடுபட நீ ஒப்பு கொடுக்கிறியோ அப்பதான் நீ ஆண்டவர் அன்பு செலுத்துன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீ ஒதுங்கி ஒதுங்கி போன அப்படி சொன்னாங்க ஆண்டவர் அன்பு செலுத்துறது கிடையாது. ஆமே, நீ ஆண்டவர் அன்பு செலுத்தக்கூடிய மகனா மகனாக இருப்பாயானால் உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இயேசுவை காட்டிலும் அதிகமான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மகனாக மகளாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு. ஆண்டவர் மேல அன்பு விட்டு பிரியாமல் இருக்கிறார் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? ஆண்டவரை காட்டிலும் அதிகமான துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய அன்பு. தேவைப்படுகிறே ஆண்டவரோடு நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ரூத் 1:17 மரணமே இல்லாமல் போய்விட்டு பிரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மரணம் வந்தாலும் அவனை போட்டு பிரிவேன். அங்கே பார்க்கக்கூடிய மாமியாரை பார்த்து சொல்லுகிறார், மரணம் தான் நம்மை பிரிக்க வேண்டும், மரணமே